இதுக்குள்ள உப்பு ஒன்றுமே போடல, வெறும் பச்சை தண்ணி சுடு தண்ணியை விட்டு அவிய விடுறேன். ஃப்ரீசரில் இப்படி உருண்டையாக போட்டு வச்சுக்கிறேன். அதை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா, இப்போ பார்த்தீங்களோ பச்சை பசையிலண்டு அடிபட்டுடுது. இப்போ இதில் போட்டு நான் இதை குழைக்க போகிறேன். ரெண்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். குட்டீஸுக்கு அழகா செய்து கொடுத்தா சாப்பிடணும். அதுக்காக அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் மக்களே. இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்களாண்டா, கொஞ்சம் இல்லை தலை எல்லாம் போட்டு ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒன்று செய்ய போகிறேன். குட்டீஸுக்கு நல்லா பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் தானே, பிடிக்கும். மெட்டது பார்த்தீங்களா ஹெல்த்தியானது, எங்களுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ என்ன செய்ய போகிறேன்னு நீங்களும் பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்களென்றால், கோதம்பமா 2 சுண்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. இப்போ என்னன்னு பார்த்தா, இது பார்த்தீங்களா கீரை இருக்குது. இப்போ நான் இதில் அடுப்பு மூட்ட போகிறேன். கோதம்பமாக இருக்குது தானே, இதில் ஒரு சூப்பரான சாப்பாடு தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த கீரையை உங்களுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா கழுவி போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு சாதுவாக போட்டு அவிக்க போகிறேன். அதுக்கு கேட்டில் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றுவேன், கணக்காக ஊற்றக்கூடாது. ஒரு ரொட்டிக்கு நான் இதைத்தான் விட்டு குழைக்க போகிறேன். சொல்லி போட்டேன் நான் ரொட்டியாண்டு. ஓகே, இப்போ இதுக்குள்ள இந்த கீரையை இதுக்குள்ள போட்டு அவிய விட போகிறேன். கொஞ்சம் அவியட்டும். நான் வெட்டையில் ஒன்றும் சின்ன சின்ன துண்டா ஒன்றும் வெட்டையில் அப்படியே அவிய விட போகிறேன். மூடி அவிய விட போகிறேன். இதுக்குள்ள உப்பு ஒன்றுமே போடல, வெறும் பச்சை தண்ணி சுடு தண்ணியை விட்டு அவிய விடுறேன். இது இப்படியே அவியட்டும். சரியோ, இது அவிய விட்டுருக்கிறோம், அவியட்டும். இப்போ இதெல்லாம் 2 சுண்டு கோதம்பமாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். பார்த்தீங்களோ, ஒரு அரை தேக்கரண்டி 3/4 தேக்கரண்டி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ, எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்களென்றால் தேங்காய்ப்பூ திருவி ஃப்ரீசரில் இப்படி உருண்டையாக போட்டு வச்சுக்கிறேன். அதை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா, கொஞ்சமாக சுடு தண்ணி இதுக்குள்ள விட்டால் இளகிரும். இது இப்படி இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்களா பட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எடுங்கோ. நான் வந்து 2 சுண்டு மாவுக்கு 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு பார்த்தீங்களா ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்தது கீரை அதோட சேர்த்து பார்த்தீங்களா பச்சை மிளகா. உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுங்கோ. உரைப்பே சாப்பிட மாட்டோம்னா போடாமல் விட்டாலும் ஓகே. நான் இதில் ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். நாங்கள் வடிவாக சாப்பிடுவோம். கீரையை கொஞ்சம் திருப்பி விடுவோம். அவியட்டும்னா தண்ணி விட இல்லை, அதால் அவியட்டும். இப்போ பார்த்தீங்களென்றால் கீரை கொஞ்சம் அவிஞ்சா காணும். அந்த ஒரு மணம் ஒன்று வரும், அந்த மணம் போகிறதுக்காக வேண்டி அவிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த பதத்தில் இதை நான் இப்படியே அடுப்பை நூற்று விட போகிறேன். இந்த கீரையை இப்படி எடுத்து
ஆற விடணும் மக்களே, ஆற விடாமல் அடிக்காதேங்கோ. இந்த கீரையை நான் அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள போட்டு இதோட இந்த பச்சை மிளகாய் இருக்குது தானே, பச்சை மிளகாயையும் இதுக்குள்ளே போட போகிறோம். நீங்கள் விரும்பினா அந்த தேங்காய் பூ இருக்குது தானே, தேங்காய் பூவையும் இதுக்குள்ளே போட்டு மிக்சியில் அடிச்செடுக்கலாம். நான் போடையில் தேங்காய் பூ ஒரு திருவின பூ வந்து கொஞ்சம் கறக்கு நொறுக்க அண்டு சொல்லி ஒரு வாயில் கடிபடக்கூடிய மாதிரி தேங்காய் பூ இருக்கிறது எனக்கு விருப்பம். அதால் நான் இதை இப்படியே வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டுட்டேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கொண்டு வரேன். இதுக்கு உப்பு போடையில்லை, என்னென்னு சொன்னால் அதுக்குள்ள உப்பு போட்டுட்டேன். காணாட்டிக்கு நாங்கள் பார்த்து போடலாம், காணுமான அளவுக்கு நீங்கள் போடுங்க. எனக்கு இதுக்குள்ள போட்ட உப்பு காணும் ரெண்டுக்கும் சேர்த்து, காணாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் போடுவேன். இந்த கீரை வந்து நல்லா அடிபடணும். ஏன்னு சொன்னால் ரொட்டிக்குள்ள கீரை தண்டு தண்டாக இருக்கக்கூடாது, நல்லா அடிபடணும். அப்போ நான் இதுக்குள்ள கீரையை போட்டு அடிச்சிருக்கிறேன். காணாட்டிக்கு சொட்டு பச்சை தண்ணி விட்டு அடியுங்க. சுடு தண்ணி விடையிலாதானே, பச்சை தண்ணியை விட்டு நல்லா களியாக அரைச்சி எடுக்கணும். இந்த மூடியில் விட்டுருக்குறேனே ரெண்டா, அதுக்குள்ள கொஞ்சம் அந்த கீரையெல்லாம் அதுக்குள்ளே போய் நிற்கிது. அப்போ கழுவி போட்டு இதை அப்படியே இதுக்குள்ள ஊற்றி திருப்பி அடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா கீரை சூப்பராக அடிபட்டுடுது மக்களே. பார்த்தீங்களோ, பச்சை பசையிலண்டு அடிபட்டுடுது, நல்ல களியாக அடிபட்டுடுது. இப்போ இதில் வந்து அந்த பச்சை மணம் இல்லை, பச்சை மணம் இருந்தால் கூடி இனி ரொட்டியில் அப்படி விட்டு குழைக்கல நாங்கள், அது சூப்பராக வந்துடும். இப்போ நான் இதை கையால் வடிவாக வலித்து இப்போ இதுக்குள்ள ஊத்துறேன் பாருங்க. சரியோ, நல்லா பச்சை பசையலண்டு வந்துட்டுது. என்னென்னா நாங்கள் வந்து கணக்கு அவிய விட்டோம்னா அந்த கலர் வராது, விளங்குதோ. அப்போ நாங்கள் ஒரு அரை அவியல், இந்த வாசம் ஒரு பச்சை வாசம் போகிறதுக்கு மட்டுமா அவியுங்கோ. இப்போ நான் இந்த மிக்சியில் இருக்கிறத கீரை அவிச்ச தண்ணி இருக்குது தானே, இதில் சொட்டா விட்டு கழுவி வைக்க போகிறேன். தேவையண்டா இதுக்குள்ள விட்டு குழைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா இவ்வளவு தண்ணியும் இருக்குது, கொஞ்சமாக தான் விட்டேன், அந்த கீரை தண்ணி தான். இப்போ இதை நான் குழைக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்களா, சுடு தண்ணி தானே, சாதுவான சுடு தண்ணி தான் போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் சுடு தண்ணி விடுறது. இப்போ இதோட சேர்த்து இந்த தேங்காய் பூ இருக்குது தானே, ஒரு பிடி தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ போட உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் போடலாம். இந்த தேங்காய் பூ, பட்டர், இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறேன். இங்கே பாருங்க, இப்படி கிளற போகிறோம். பட்டர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்லெண்ணெய் விடலாம். இது வந்து இங்கே இந்த பண்ணையில் பட்டர் வாங்கினாங்க, சூப்பர் பட்டர். அப்போ அதுதான் இங்கே இருக்குது, கிராமப்புற மண்டபடியாக இருக்கிறபடியாக அந்த பட்டர் தான் நாங்கள் வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு கையால் இப்படி பிடிச்சி பார்க்கணும். நீங்கள் பிடிச்சி பார்த்தா அது குழஞ்சி வராட்டிக்கு சொட்டு சுடு தண்ணி விட்டு திருப்ப நீங்கள் குழையுங்கோ. அளவுக்கு மிஞ்சி தண்ணி கூட விட்டுறாதீங்க. இப்போ இதுக்கு காணாது, நான் கொஞ்சமாக இந்த கழுவி வச்சுக்கிற தண்ணி இருக்குது தானே, அதில் கொஞ்சமாக விட்டு குழைக்க போகிறேன். மகளை கூட அவிய விடாதீங்கோ கீரையை, அதுதான் முக்கியம். அவிய விட்டிங்கன்னா கருப்பாக வந்துடும் ரொட்டி. இதுதான் இதுன்ற சீக்ரெட். சூப்பராக குழஞ்சி வந்துட்டுது. இதுக்கு நான் மேலால் சொட்டு நல்லெண்ணெய் விட போகிறேன். விருப்பம்னா நல்லெண்ணெய் விடலாம், இல்லைன்னு சொன்னால் பட்டரே போடலாம். இப்போ இதில் போட்டு நான் இதை குழைக்க போகிறேன். ஆனால் பிள்ளைகள் வந்து கீரைன்னு தெரியாது, பச்சையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சாப்பிட பார்ப்பினா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு 2 டீஸ்பூன் எடுக்கலாம். இந்த ரொட்டியை சும்மா
எண்ணெய் அந்த தப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் இரவு காலமாக போட்டுட்டு இரவுக்கு நீங்கள் இதை எடுத்து செய்தீங்களா இன்னும் நல்லா பொங்கி வரும். எனக்கு நேரம் இல்லை, நான் இப்பயே செய்ய போகிறேன். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக எடுக்கணும். இப்போ நான் ரொட்டி சுடுறதுக்கு ஒரு சட்டியை வைக்க போகிறேன். இந்த சட்டியை வச்சு நல்லா சூடாக்கணும். சூடாக்கி போட்டு தான் நல்லா சூடாகினா பிறகு தான் ரொட்டி போடணும். அப்போ தான் பொங்கி வரும். இப்போ இதில் நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறேன். இது நீங்கள் பெரிய உருண்டை பிடிக்கக்கூடாது. நம்ம சும்மா தேங்காய் ரொட்டி சுடுற மாதிரி இது பிடிக்கக்கூடாது. இந்தளவு உருண்டை காணும். முதலே நீங்கள் சட்டி சூடு இறக்கும் முதல் இதை உருட்டி வைப்போம். இப்போ பார்த்தீங்களா சட்டி சூடு ஏறிட்டுது. நல்லா ஹை ஃபிலிமில் விட்டுருக்கிறேன். இப்போ ரொட்டி போடையில் திருப்பி போடணும். திருப்பி போடுறதுலாம் இருக்குது. இப்போ இதை நான் உருட்டி எடுக்க போகிறேன். பாருங்க, தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசணும். அப்போ தான் அவர் டக்கன் எழும்புவார். இப்போ பார்த்தீங்கன்னா இதால் குட்டி குட்டியாக 2-3 ரொட்டியும் மற்றது கொஞ்சம் பெருசாகவும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் ரொட்டி வண்டி சாப்பிட்ருப்பீங்க கொழும்பில், அது இப்படித்தான் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த குட்டி ரொட்டியில் 2 உங்களுக்கு போட்டு காட்டுறேன். குட்டீஸுக்கு அழகாக செய்து கொடுத்தா சாப்பிடணும். அதுக்காக 3 ரொட்டி போடேக்க நாங்கள் இதை திருப்பி விடணும். பாருங்க, இப்படி திருப்பி விடணும். இனி நான் எல்லாம் பெரிய ரொட்டி வட்டமாக சுட போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ரொட்டிக்கு கீரை மட்டும் யூஸ் பண்ணணும் மண்டியில், முருங்கையில், பல்லாரை, வேறு என்ன இலை வகை இருக்கோ உங்களுக்கு அது போடலாம். அது மட்டும் இல்லாமல் பூசணி இலை இருக்குதானே, பூசணிக்காய் வார இலை இருக்குதானே, அந்த இலையில் குருத்தெடுங்கோ. அந்த குருத்தெடுத்து அதுவும் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவிக்க வேணும். ஏனெண்டா கொஞ்சம் சுனை இருக்கும் பூசணி இலையில். ஆனபடியாக எல்லா இலையையும் நீங்கள் சாதுவாக அவிச்சு போட்டு நீங்கள் போட்டு செய்யுங்கோ. முருங்கையில் அவிக்க தேவையில்லை மக்களே. மற்றும்படி நீங்கள் அவிச்சிட்டு செய்யுங்கோ, சூப்பராக இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கிறது கீரை மட்டும் இஞ்சி இருக்கிறபடியாக நீங்கள் அங்கே இருக்கிற நீங்கள் எல்லா இலையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்களாண்டா கீரையில் ரொட்டி செய்தேன். அந்த ரொட்டியை உங்களோட பகிர போகிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களாண்டா கீரை, தேங்காய் பூ, கோதம்பமா, தேவையான அளவு உப்பு, பட்டர், அதோட சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் எல்லாமே போட்டு கீரையை அவிச்சிட்டு செய்திருக்கிறேன் மக்களே. அப்படியே பார்த்தீங்களென்றால் இப்போ ரொட்டி வேகுது. இதை ரொட்டி இப்போ ரெடி ஆகியிருக்கு. கொஞ்சம் ரொட்டி நீங்கள் இந்த வீடியோவை என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் மக்களே. எங்களுக்கு தேவையான அளவு ரொட்டி ரெடி ஆகிட்டுது மக்களே. இப்போ பழைய கறி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா சூடாக்கின கறியை எளியில் எடுக்க போகிறேன். இறால் குழம்பு, இறாலும் தக்காளி பழம் போட்ட குழம்பு. இதை ஓஃப் பண்ணுவோம். இவரையும் வெளியில் எடுப்போம். தரமான உணவுகளுக்கு சின்னக்குட்டி அடுப்படியை நாடுங்கள். இப்போ நான் இதில் இருந்து ஒரு சின்ன ரொட்டி சுட்டதானே,
அதை எடுக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு பெரிய ரொட்டி அதையும் எடுக்க போகிறேன். எடுத்து இந்த கறியை எடுத்து கரண்டியால் இதுக்க விட்டு சாப்பிட்றத விட இதை அப்படியே பிச்சு இதை இப்படி எடுத்து தொட்டு போட்டு சூப்பராக இருக்கு மக்களே, சத்தியமாக சூப்பராக இருக்கு. செய்து பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த ரொட்டி எப்படி இருந்தாண்டு. இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்க. என்னத்துக்கு வீடியோவை வியூவர்ஸை கூட பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.